SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. ராமதாஸ் அன்புமணி இடையான கருத்து வேறுபாடு அதிகரித்து வரும் சூழலில் இது வரும் சட்டமன்ற தேர்தலில் பாமகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். ராமதாஸ் இல்லாம எந்த கூட்டணி பேரத்திலையும் யாரும் சீட்டு கொடுக்க போறதில்லை. ராமதாஸ் இல்லாமல் தனிச்சும் போட்டியிட முடியாது. ஸோ ராமதாஸ் தான் அங்கே தவிர்க்க முடியாதவர். அன்புமணி ராமதாஸில் தவிர்க்க முடியாதவர் ராமதாஸ். அது மட்டும் இல்லை, எதிர்கால நலன் கருதி விட்டு கொடுத்து போக வேண்டியவர் அன்புமணி. அப்போ ராமதாஸ் மாதிரி அப்பாவோட தோத்து போறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றத நினைச்சிட்டு விட்டு கொடுக்கணும்னு. அப்படி விட்டு கொடுத்தாதான் அன்புமணிக்கு அரசியல் அதிகாரத்துக்கு நல்லது. இல்லைன்னா ஏற்கனவே தொடர் தோல்வியில் இருக்கிறாங்க. 2009 தொடர் தோல்வியில் இருக்கிறாங்க. இவ்வளவு தோல்விக்கு பிறகும் அது ஒரு சக்தியாட்டு காட்டுறது டாக்டர் ராமதாஸுக்கு வில்போரும் உழைப்பும். அந்த வில்போரும் உழைப்பும் அன்புமணிக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறார். அரசியல் கூர்மை இன்னும் அன்புமணிக்கு வரவில்லை என்பதுதான். அதாவது 2 வருஷம் முன்னாடி நடந்த கேஸ் தான், 1 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு இடத்தில் இன்னைக்கு அன்புமணி நின்று கொண்டு இருக்கிறார். அவருக்குத்தான் பதவி தேவை, அவருக்குத்தான் அதிகாரம் தேவை என்று இருக்கிறது. டாக்டர் ஐயாவுக்கு 87 வயசாக இருக்கிறது. இனி அடுத்ததாக அதிகாரங்கள்லாம் தேவை கிடையாது. இந்த கட்சியை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு நினைக்கிறார். அவருக்கு ஒரு எண்ணோட்டம் இருக்கிறது. அந்த எண்ணோட்டத்தில் தான் இந்த கட்சி உருவாச்சு என்றது நாம் மறந்துவிட முடியாது. அந்த கட்சி அதிலிருந்து நீங்க பிரேக் பண்ணி பயணிக்கும் போது தான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. அப்ப யார் இதுல சமரசம் செய்ய வேண்டும் என்று பாத்தீங்கன்னா மகன் தான் சமரசம் செய்ய வேண்டும், தவிர அப்பன் கிடையாது. சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்களுடைய பேர வலிமை குறையறதுக்கும் இதனால வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது அடுத்த ஓராண்டுகளுக்குள்ள இந்த பிரச்சனை என்னதான் இன்னைக்கு முகுந்தன் தானாகவே முன் தனக்கு கொடுத்த கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிட்டாலும் கூட அது மொத்தமா ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள சண்டை நடந்த எந்த இயக்கமும் அவ்வளவு எளிதில் மீண்டு வர முடியாது. அந்த வகையில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு பேர வலிமை பேசி கூடுதலான தொகுதிகளை பெறுவதற்கும் இந்த விஷயம் பெரிய முட்டுக்கட்டையாக அமையும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது. பாமகவில் முகுந்தனுக்கு பொறுப்பு வழங்கியதால் ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு நிலவிய சூழலில் அவர் தனது இளைஞரணி தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். அன்புமணிக்கு 50 தொகுதியில் வெற்றி பெறணும்னு மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் புதுச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் கட்சியின் இளைஞரணி தலைவராக தனது மகள் வழி பேரன் முகுந்தனை ராமதாஸ் நியமிப்பதாக அறிவித்தார். இதற்கு மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாசுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். இதுவே தந்தை மகனுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட காரணமாக இருந்து வந்த நிலையில் தற்போது அது தீவிரமடைந்து கட்சியே உடைந்து போகும் அளவுக்கு சென்றுள்ளதாக கருதப்படுகிறது. பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் நீடிப்பார் என ராமதாஸ் தெரிவித்திருந்த சூழலில் தனது பொறுப்பிலிருந்து விலகுவதாக முகுந்தன் பரசுராமன் அறிவித்துள்ளார். தனது ராஜினாமா தொடர்பாக அன்புமணிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் சொந்த காரணத்துக்காக இந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாகவும் ராமதாஸ் தனது குலதெய்வம், அன்புமணி எதிர்காலம் என்ற உணர்வுடன் கட்சியில் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே நிலவும் கருத்து வேறுபாட்டால் கட்சியினர் குழப்பத்தில் உள்ள சூழலில் முகுந்தனின் விலகல் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் காமராஜ். அன்புமணி மீது ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் பாமக நிர்வாகிகள் கூட்டத்தை அன்புமணி கூட்டியுள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது. ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு நிலவும் சூழலில் அன்புமணி மீது பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் பாமக மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்திற்கு அன்புமணி அழைப்பு விடுத்துள்ளதாகவும் இந்த கூட்டம் சோழிங்கநல்லூரில் நாளை நடக்கவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோன்று அன்புமணி தலைமையில் பாமக சமூக ஊடக பிரிவு கூட்டமும் நாளை நடைபெற உள்ளதாகவும் பனையூரில் அமைந்துள்ள அன்புமணி அலுவலகத்தில் புதிய உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சியையும் அவர் நடத்தவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ராமதாஸின் பகிரங்க குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு கட்சி நிர்வாகிகளை அன்புமணி சந்திக்கவிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.